वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ हविघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம்புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற சீரியஸ் எபிசோட்ஸ். 12 ராசிகளுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலன்கள். ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் என்ன வாழ்க்கை, யாருக்கு எங்கே பிறக்கணும், எந்த கல்வி, எந்த தொழில் அமையணும், எந்த வேலை கிடைக்கணும், யாரை திருமணம் செய்யக்கூடிய யோகம், எப்படி திருமண வாழ்க்கை அமையும், புத்திர பாக்கியங்களை பற்றி, சொத்து, வாசல், வீடு, அதே மாதிரி சமுதாயத்தில் அந்தஸ்து, பெயர், புகழ், பதவிகள், இதையெல்லாம் தரக்கூடிய யோகங்கள் என்னென்ன இருக்கு, எது இல்லை, என்ன செய்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ரிஷபராசி, காலபுருஷனுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி. ரிஷபராசி சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு. இங்கே 3 நட்சத்திரங்கள் வரும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் முதல் மிருகசீரிடம் 2ஆம் பாதம் முடிய ரிஷபராசியில் அமையப்பெறும். 9 பாதங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்கள் அமையப்பெறும். அந்த வகையில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி முழு 4 பாதங்களும் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் உடைப்பட்ட நட்சத்திரமாக வரக்கூடிய இடம்தான் ரிஷபம். ரிஷபராசியை பற்றி பல பேர் பல சோசியல் மீடியா வழித்தடங்களில், யூடியூப்ல பேசியிருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம், இந்த வீடியோவானது ரிஷபராசி என்பவர்களுக்கு மாறுபட்ட கோணங்களில் இதுவரை இல்லாத தகவல்களோடு ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கலாம். ரிஷபராசி என்பவர்களாகட்டும், எந்த ராசிக்காரர்களாகட்டும், சமீப காலங்களாக இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ஸில் போடுவாங்க, ஜோதிடமே பொய் சொல்கிறாங்க, டுபாக்கூர், அப்படி இப்படிலாம் போடுவாங்க. நம்ம கேட்கக்கூடிய பல தடவை நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், விஞ்ஞானத்தை தவறாக சொல்பவர்கள் மூலியமாக விஞ்ஞானமே பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது இன்னைக்கு நேற்றுக்கு உருவானதில்லை. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள் நமக்காக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் நம்ம தன்மையில் கிளியராக போட்டிருக்கோம். இது ரிஷபராசி. இந்த வீடியோ ஜோதிடத்தின் மீதோ ஆண்டவன் மீதோ நம்பிக்கை இல்லாத பல பேர் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துட்டு இது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, விளையாட்டாகவும் சிரிப்பாகவும் இருக்கு. கண்ணு தெரிஞ்சால் தான் வீடியோ பார்க்க முடியும். அப்படி கண்ணு தெரிஞ்சதுன்னா, தமிழ் மொழி படிக்க தெரிஞ்சதுன்னா, ராசி கடவுள் சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ளே வந்து கடவுள் பொய், ஜோதிடம் பொய் சொல்கிறது அவங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத படித்த நபர்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆக அதை பற்றி நம்ம உள்ள ரொம்ப போல தேவையற்ற நபர்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசும்போது நம்ம அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நமக்கு வேணுங்கிறது ஆரோக்கியமான கமெண்ட்ஸ், ஆரோக்கியமான நண்பர்கள், ஆரோக்கியமான சூழ்நிலை. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வீடியோஸ், இப்படிப்பட்ட தகவல்கள் கொடுப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ரிஷபம், சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய, சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த வீடு ரொம்ப சிறப்பான ஒரு வீடு. ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய 196 பேர் அழகாக பிறப்பார்கள். ஏன்னா சந்திரன் உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு. ரிஷபராசிக்கு நட்பு கிரகமாக சனி பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான் இவங்கெல்லாம் வருவாங்க. ரிஷபராசிக்கு எதிரியாக, முதல் எதிரியாக குரு பகவான் மற்றும் செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி ஒரு 4-5 பாயிண்ட் பேசிட்டு நம்ம இதுக்குள்ள போகலாம். லக்னம்னு எடுத்துக்கணும். நான் ராசின்னு சொன்னாலும் இந்த வீடியோவானது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 60 முதல் 70%, ராசியில் பிறந்தவர்களுக்கு 30 முதல் 40% பொருந்தும். ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய பிறப்பை பெற்றவர்கள். ரொம்ப நல்லா பேசுவாங்க,
அருமையாக பேசுவாங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காகவே வாழ்வாங்க. இந்த பாரத்தை சுமக்கின்றவர்களாக இருப்பார்கள். ரிஷபத்துடைய சிம்பல் பொதிமாடு. அப்போ பொதிமாடு என்ன செய்யும்? எல்லா பாரத்தையும் தன்னுடைய தோளில் போட்டு சுமக்கும். அதையே தான் ரிஷபராசி அன்பர்கள் செய்வார்கள். எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்து தன்னுடைய at the cost of their life they will live for others. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய தன்மையா இருப்பாங்க. வெகுவாக சொல்றேன், 100% ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொறுமையா இருப்பாங்கன்னு சொல்ல, 75 முதல் 80% ரிஷபராசி என்பவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள். பொறுமை என்பது அவர்களுடைய ஆயுதம். கலை ரசனை உடையவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு கலை எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் கூட அது மேல நாட்டமும் ஆசையும் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, டான்ஸ் பண்றது ஆர்ட், ஒரு பாடல் பாடுவது என்பது ஒரு சிங்கிங் இஸ் அன் ஆர்ட். அந்த ஆர்ட் மேல அசாத்திய கவனம், அசாத்திய ஆசை, அது கற்றுக்கணும். கலை ஏதாவது நிகழ்ச்சிகள் என்டர்டெயின்மெண்ட் மேலே நிறைய ஈடுபாடுகள் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சொல்கிறேன், அரசியல் துறை, வக்கீல் துறை, நீதித்துறை, பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இயல்பிலேயே நன்றாக வரும். நல்லா பேச தெரியும். அதுக்கு காரணம், காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷம், அதற்குரிய வாக்குஸ்தானம் ரிஷபம். அப்ப தனம், வாக்கு, குடும்பத்துடைய ஸ்தானமாக ரிஷபராசி வருவதனால் பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் லைஃப்ல நிறைய பணம் சேர்க்கக்கூடிய யோகம் வருகிறது என்றால் அது மிகையல்ல. அதே மாதிரி வாக்குஸ்தானம், பேச்சு சம்பந்தப்பட்ட வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் தான் ஏஜென்ட் ப்ரொஃபஷன், புரோக்கர்ஸ், ரியல் எஸ்டேட்ஸு, இல்லை ஒரு பொலிட்டீஷியன்ஸை பேசி தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள், இது மாதிரி தொழில்களில் ரிஷபராசி என்பர்கள் இருப்பது என்பது நல்லது. சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பெஸ்ட் சூட்டட் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிற வரிசையில் வரும். ரிஷபராசி என்பர்கள் செய்ய வேண்டியது, யாருக்கும் தேவையில்லாத வாக்கை கொடுத்து பின்னாடி அவஸ்தைப்படக்கூடாது. நீங்கள் வெர்பல் கமிட்மெண்ட், யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிக்கணும், இது செய்ய முடியுமா. பல தருணங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை உங்களாலேயே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும். அப்படி வர்றதுனால நீங்கள் ஜாக்கிரதையாக வாக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பவுமே உங்கள் ராசி லக்னம் காலபுருஷ தத்துவத்தோடு ஒப்பிட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியம். காலபுருஷனுக்கு உங்களுடைய லக்னமோ ராசியோ 2ஆம் இடம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது வாக்குல, குடும்பங்களில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேச்சுவார்த்தை நடத்தணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ முழுசா போவோம். உங்களுடைய ரிஷபராசிக்கு 12 இடங்கள், 12 வீடுகளுக்கான பலன்களுக்குள்ள நம்ம போவோம். உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் வருகிறார். அங்கே மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வருது. வாக்குஸ்தானத்துக்கு வாக்கு நாதனே அதிபதியாக வருவதனால், நான் ஏற்கனவே சொன்னேன், காலபுருஷ தத்துவப்படி நீங்களே வாக்குஸ்தானத்துக்குடைய ராசி. உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதனே அதிபதியாக வருவதனால் நீங்க சொன்னா அது நடக்கும். வாக்கு பலிதம் என்பது உண்டு. அதுக்கு தான் ரிஷபராசிக்காரர்களுடைய வாயில விழக்கூடாது. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ரொம்ப நல்லவங்க சொன்னா பலிச்சிடும். அதுவும் ஒரு காரணம். ரிஷபராசி என்பவருடைய நாக்கில் நம்ம விழுந்துட்டோம்னு சொன்னா அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நடந்தே தீரும். ஆக ஜாக்கிரதையாக நம்ம ரிஷபராசி என்பவர்களை தொந்தரவு பண்றதோ, அவங்கள கஷ்டம் கொடுக்கறதோ, ஏமாத்துறதோ செய்யக்கூடாது. ஏன்னா அவர்கள் பாரம் தூக்கிகள், அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள், வாலண்டரியா எல்லாருக்கும் உதவி செய்து, யார்கிட்டையும் தனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிற போது உதவி கிடைக்காம போய் மனம் நொந்து மனசை காயப்படுத்தி அந்த மனதில் ரொம்ப அழியா ஒரு வடுக்களோடு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள். அதனால
உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதன் வருவதனால நீங்க வாக்கு சொல்லும் போது கவனமாக சொல்ல வேண்டும். விளையாட்டுக்கு கூட தப்பான வார்த்தைகளை ரிஷப லக்ன ரிஷப ராசி அன்பர்கள் பேசக்கூடாது. அப்படி பேசினா அது அப்படியே பலிக்கும். வீட்டில் கூட திட்டும் போது கூட ஜாகிரதையா திட்டுங்க. நீ நாசமா போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட சொன்னா அப்படியே பழிச்சிடும். வாழறதே கொஞ்ச காலம். இதுல எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம்? ரெண்டாவது, 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் ராகு குருவுடைய பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் வருவதனால நீங்க சுக்கிர ராசிங்கிறதுனால உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குடைய அதிபதி புதனாக வருவதனால பெரும்பாலும் வாக்கு சார்ந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதும் கூட நல்லதுதான். ஆனா வார்த்தையை மட்டும் ஜாகிரதையா பார்த்துக்கணும். புதன் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு, ஆனா உங்களுக்கு 2ஆம் வீடுங்கிறதுனால வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலியமா தான் உங்களுக்கு சக்சஸ் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு, உங்களுக்கு அது வாக்குஸ்தானம். நீங்க முயற்சிகள் எடுக்கும் போதே வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் எடுக்கும் போது ரொம்ப நல்லா வரும். ரிஷபராசியின் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார். அங்கே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் வருகிறது. குரு சனி புதனுடைய பாதங்கள் சந்திரனுடைய வீட்டில். சுக்கிரன் ராசியான உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? சுக்கிரன் சந்திரன் உங்களுடைய உபஜயஸ்தானத்திற்கு 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு அது 4ஆம் வீடு. மனைவி திருமணத்திற்கு பிறகு மனைவியின் சொத்து, மனைவி வீட்டில் வசதியான வீட்டில் பெண் எடுப்பது, வசதியான வீட்டில் மணமகன் கிடைப்பது போன்ற பாக்கியங்கள் அமைய பெற்றது ரிஷபராசி. சில வீடுகளில் மாறுபடலாம், தனிப்பட்ட ஜாதகத்தில் சில வீடுகளில் மாறுபடலாம். பொதுவாக திருமணத்திற்கு பிறகு மனைவியின் மூலியமாக பொருளாதார யோகம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. அதே சமயத்தில் சுக்கிரன் சந்திரன் தான் காதலுக்கு காரணம். சுக்கிரன் காமத்தை தூண்டுபவர், சந்திரன் மனசு, காதல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க சுக்கிர ராசிக்கு 3ஆம் இடம் சந்திரன் ஆட்சி பெறுவதனால் உபஜயஸ்தானத்துக்கு வருவதனால் கடுமையான முயற்சி எடுத்தும் கூட அங்கே வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா குரு சனி புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருவதனால் இந்த புதன் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தை தவிர புனர்பூச பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அவங்க உங்களுக்கு பார்ட்னரா வர சமயத்தில் இல்ல நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4 பாதங்கள் இதுல பிறந்தவங்களை நீங்க காதலிக்கிறீங்க, ஆணையோ பெண்ணையோ காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த காதல் நிறைவேறுவது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த பாதத்தில் பிறப்பவர்களை நீங்கள் காதலிக்கும் போது அந்த காதல் திருமணமாக மாறக்கூடிய யோகம் என்பது அதிகம் உண்டு. பொதுவாக ரிஷபராசி என்பவர்களுக்கு 1 அல்லது முதல் 2 காதல்கள் ஃபெயிலியர், அதற்கு அப்புறம் தான் கல்யாணம்ங்கிறது பேச்சே வருது. இது உங்களுடைய யோகமாக இருக்கு. தவிர உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதி உபஜயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி என்பவர்கள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடுமையான முயற்சிகள் எடுத்துதான் முன்னுக்கு வர வேண்டி இருக்கு. இது ஒரு உண்மை. ரிஷபராசியின் 4ஆம் வீடாக வரக்கூடியது சிம்மம். சிம்மத்திற்கு அதிபதியாக சூரியன். இங்கே மகம் பூரம் உத்திரம் சுக்கிரன் சூரியன் சந்திரனுடைய பாதங்கள் பதிய பெற்று வரக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, உங்களுக்கு 4ஆம் வீடு. இதை நீங்க நல்லா உத்து கவனிக்கணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சூரியன் வருகிறார். 4ஆம் வீடு ஆதிபத்தியம் என்பது வீடு வாகனம். அதே மாதிரி நாம் ஏற்கனவே சொன்னோம் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக கடகம் சந்திரன் அதிபதியாக வருவதனால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல பார்ட்னர்ஸு, அவங்க மேலே ஒரு அதிகப்படியான ஒரு அன்பு இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணலைனாலும் கெடுதல் பண்ணாமல் இருக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். இதற்கு விதி விலக்குகளும் உண்டு. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் உங்களுடைய விஷயத்தை ஆழமாக அனலைஸ் பண்ணி துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ 4ஆம் வீடு என்பது ஆதிபத்தியம் என்னெல்லாம் பார்த்தோம்னா வீடு வாகனம், மூத்த சகோதரர்கள், உயரிய கல்வி, இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ சுகஸ்தானம்னு சொல்றோம். பெரும்பாலும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அக்னி பாவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் போய் உச்சம் பெறுகிறார். சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால்
ரிஷபராசி என்பர்களுக்கு உடல்ல பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அங்கே ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பா மூலியமாவோ, முக்கியமாக பிதா காரகன் சூரியன்றதுனால அப்பா மூலியமாவோ, அல்லது ஒரு கணவர் மூலியமாவோ, இல்லை அரசாங்கத்தின் மூலியமாவோ, இல்லை பெண்டாட்டியினுடைய அப்பா மாமனார் மூலியமாவோ பெரிய சொத்துக்கள், வாகனம், வீடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்க பிறப்பு ஜாதகத்தில் சில மாறுதல்களை வச்சு இது மாறும். ஆனால் பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசியினுடைய 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியனுடைய பாதங்கள் வருது. இதுல சூரியனுடைய வீட்டில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பாதங்கள். நீங்க சுக்கிர ராசி. பெரும்பாலும் மேல் படிப்பு படிப்பதற்கு ரிஷபராசி என்பர்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு எடுத்தால், பிஹெச்டி, டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், நல்லா வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், கோர்ட் கேஸு எவ்வளவு நடந்தாலும் ஃபைனல் வெர்டிக்ட் உங்களுக்கு சாதகமாகத்தான் வரும். இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள். அதே மாதிரி நல்ல கல்வி பயிலக்கூடிய யோகங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. இளம் வயதிலேயே திருமணம் முடிக்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. ஆனா நான் வரேன், இன்னும் நிறைய வீடுகள் இருக்கு பார்க்கணும், கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உங்களோட ராசிநாதனே கால் பதிப்பதனால் உங்களுடைய நண்பர்களோ சகோதரர்களோ பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய யோகங்களும் உண்டு. அது ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதே உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவோ சகோதரர்களாகவோ இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுடைய 2ஆம் அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதியே 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம். எப்படி வாழணும், எங்க பிறக்கணும், என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எந்த சட்டையை போட்டுக்கணும், எந்த சமுதாயத்தில் என்ன அளவுக்கு அந்தஸ்து இருக்கணும், இது எல்லாமே 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகிறார். இது ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம். 2ஆம் அதிபதி உங்களுடைய தனஸ்தானது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. ஆனா உங்களுக்கு அது 2க்கும் 5க்கும் உடைய வீடு. காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் வேணும். இப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு உங்களுக்கு 5ஆம் வீடாக வருவது. அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்கு சம்பந்தப்பட்ட பேச்சு தொழில் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கும் போது வக்கீல்களாக, ஒரு நீதிபதிகளாக, அரசியல் தலைவர்களாக, ரியல் எஸ்டேட் துறையில் ஏஜென்சிஸ் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஐடி துறையில் வேலை பார்த்தால் பெருமளவு உயர்வை பார்க்க முடியாது. அப்படியே சஸ்டைனபிலிட்டியா இருக்கும், அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுலேயும் மும்முரமா இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதே மாதிரி 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் ஒரே வீட்டில் ஆட்சியும் உச்சமும் பெறுவதனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானவர்கள், ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம். 5ஆம் வீடு எது? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது. நல்ல நிம்மதியா இருப்பியா, சந்தோஷமா இருப்பியா, 5ஆம் வீடு. அந்த வீட்டில் புதன் ஆட்சியும் உச்சமும் பெறுவதனால் உங்களுக்கு ரொம்ப உற்ற கிரகம் புதன். அவர் ஒரே வீட்டில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் அவர் தான், அதுவும் கன்னி ராசிங்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய அறிவாளிகளாக, மிகப்பெரிய படிப்பாளர்களாக, கல்வியில் சிறந்தவர்களாக, ஸ்காலர்ஸாக, பெரிய புகழ் பெறக்கூடியவர்களாக பிறக்கக்கூடிய பாக்கியம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பரிமளிப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வயோதிக காலத்தில் நல்லா இருக்க போறீங்க, நிம்மதியா இருக்க போறீங்க. நமக்கு செய்தாங்களோ இல்லையோ குழந்தைங்க, அவங்க நல்லா இருந்தா போருமே சார். அந்த அடிப்படையில் நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த அர்த்தம்.
அது தவிர 5ஆம் இடம் புத்திரபாகியம், பூர்வ புண்ணியஸ்தானம், நல்ல ஒரு அந்தஸ்து சமுதாயத்தில் கிடைக்க பெறக்கூடிய யோகங்கள் பிறப்பிலேயே ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது என்பது உண்மை. அதற்கு அடுத்தபடியாக 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ கன்னிராசியில பார்த்தீங்கன்னு சொன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் வருது. துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம், செவ்வாய், ராகு, குருவுடைய பாதங்கள் பதிய சுக்கிரனுடைய வீடு, உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு, உங்கள் ராசிநாதர் இன்னொரு வீடு 6ஆம் வீடு. ஆனால் காலபுருஷனுக்கு அது 7ஆம் வீடு அப்படிங்கிறதுனால பெரும்பாலான ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணையானவர் உங்களை அவர்கள் எதிரியாகவே பாவிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். இப்ப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களா நீங்கள், உங்க மனைவி உங்களை பெரும்பாலும் எதிரியாகவே பார்ப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களா நீங்கள், உங்கள் கணவன்மார்கள் உங்களை எதிரியாக பாவிக்கக்கூடிய யோகங்கள் வரக்கூடியது. இதுதான் முக்கியம். ஆனால் உங்களுக்கு 6ஆம் வீடு என்பது ருணரோகஸ்தானம், கடன், நோய், மறைமுக எதிரிகள், இதை குறிக்கக்கூடியது 6ஆம் இடம். இந்த கடன், நோய், மறைமுக எதிரிகள் உங்களுக்கே 6ஆம் வீடா வருவதனால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பேங்க்ல ஹவுசிங் லோனோ, நல்ல லோன்ஸோ, கெட்ட லோன்ஸோ, குட் லோன்ஸோ, பேட் லோன்ஸோ, ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. அந்த லோனை அடைச்சு வாழ்க்கை முழுக்க உழைச்சி லோனுக்கு தான் சம்பாதிக்கிறோம், நமக்கு சம்பாதிக்கல அப்படிங்கிற அமைப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு, பெரும்பாலான ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையப்பெறுகிறது என்பது உண்மை. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு மறைமுக நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹிடன் டிசீசஸ், அதாவது தலைவலிக்குது என்னன்னே சொல்ல முடியாது, டாக்டர் கிட்ட போனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி மறைமுக எதிரிகள், ரிஷபராசியில் பிறந்த உங்களை யாருமே நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள்ங்கிற உண்மையை தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை மறைமுகமாகத்தான் அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்க இல்லையா, அதனால மறைமுகமாக தான் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மறைமுக அட்டாக் ஏன்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு நீங்க அதிகமா உதவி செய்றீங்களோ, யாருக்கு நீங்க ஓடி ஓடி உழைக்கிறீங்களோ, யாருடைய பாரத்தை முதுகுல போட்டு சுமக்கிறீங்களோ, அவங்க தான் ஒரு காலத்தில் உங்களை அட்டாக் அதிகமாக பண்ண போகிறாங்க. எஸ்பெஷலி வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் உங்களை பேக் ஸ்டாபிங், ஹிடன் அட்டாக் அதிகமாக பண்ணுவார்கள். அடுத்தபடியாக உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாகம், அனுஷம், கேட்டை, குரு, சனி, புதனுடைய நட்சத்திரங்கள் பதிய செவ்வாயுடைய வீட்டு. நீங்கள் சுக்கிர ராசி, காலபுருஷனுக்கு அது 8, உங்களுக்கு அது 7. இப்போதான் நம்ம சொன்னோம். பல ரிஷபராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். காதல், 2 காதல், 1 காதல் தோத்து போய் அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை அமையும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையை எதிரியாக மாறக்கூடிய யோகம் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. அந்த வகையில் உங்களுடைய 7ஆம் வீடு, உங்களுக்கு 7ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அந்த அடிப்படையில் சில காரணங்களுக்காக ஒரு 10% ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும். அதில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆணித்தனமாக சொல்றோம். ஆக உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் 7ஆம் வீடுடைய ஆதிபத்தியங்கள் என்ன? தொழில், கலத்திரம், இல்லை ஒரு வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடியது, சில என்ன தொழில்கள் செய்வீங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அது செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால சில தடங்கல்கள் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். எப்பவுமே நித்திய கண்டம், பூர்ண ஆயுசு ரிஷபராசியினுடைய தாம்பத்திய வாழ்க்கை. அடுத்தபடியாக உங்களுடைய 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக தனுசு ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார். அங்கே மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் வருகிறது. இந்த 8ஆம் வீடு எதுக்கெல்லாம் காரகத்துவம்? காலபுருஷனுக்கு அது பாக்கியம், ஆனால் உங்களுக்கு அது அஷ்டமஸ்தானம். 8ஆம் வீடு கடன் தொல்லை, ஆயுள், விபத்து, சிறைவாசம், திடீர் ஜாக்பாட்டு, ராஜயோகங்கள்,
வெளிநாடு தொடர்பு, இது எல்லாம் 8ஆம் வீடு. இது எல்லாத்தையும் சாரி டு சே ரிஷபராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு கெட்டு போகணும். குரு கெட்டு போனால் உங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வலுத்திருந்தாரே ஆனால் வாழ்க்கையில ட்ரபிள் வரும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு திசை வரக்கூடாது. ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குரு திசை வரக்கூடாது. ஆக உங்களை 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு வருவதனால் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி குரு. எந்த நிலையிலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு திசை என்பது வராமல் இருப்பது நல்லது. அப்படி குரு திசை வந்தால் அந்த குரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் ராஜபலனை செய்வார். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தான் அந்த பலனை நம்ம சொல்ல முடியும். அப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு திசை சில கஷ்டங்களை தான் கொடுக்கும். 8ஆம் இடத்துடைய ஆதிபத்தியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். பொதுவாகவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ரிஷப லக்னம் உங்களுக்கு குரு வலுத்திருக்கார், அவருடைய திசை வருது அப்படின்னா கடன் தொல்லைகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறு சிறு விபத்துகள், சிறை தண்டனை, சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது, லீகல் ட்ராப்ல போய் மாட்டிக்கிறது, அதே மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதுவே குரு வலுவிழந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தார்னா அப்போ அந்த குரு உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். வெளிநாட்டில் கல்வி, திருமணம், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் குடியுரிமை பெறக்கூடிய அந்த யோகங்களை எல்லாம் வாரி தருவார். அதே ராஜயோகங்களாக மாறும். திடீர் ஜாக்பாட், திடீர் திருப்பு முனை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? ரிஷப லக்ன ரிஷப ராசிக்கு இருக்காதான் பிறவி ஜாதகத்தை பார்த்தால் அதை பார்த்து டீப்பா அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். எடுத்தது கவுத்தது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனால கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல வாட்ஸ்அப்பில் நீங்க எங்களை கனெக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். சரி, அதற்கு அடுத்தபடியாக 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு அதிபதியாக சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதியாக வருகிறார். இங்கே உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் காலை பதிக்கின்றன. சனியுடைய வீடு காலபுருஷத்துக்கு 10ஆம் வீடு உங்களுக்கு பாக்யஸ்தானம். பல தடவை நம்ம ஐட்ரேட் பண்ணி சொல்லக்கூடியது இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி யோகாதிபதி, ராஜ யோகங்களை தரக்கூடியவர் அடிப்படையில். ஆனா என்ன இதுல சிரமம் அப்படின்னா, பிதா காரகனுடைய வீட்டில் சனி வருவதனால, பித்ரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி வருவதனால, பொதுவாக ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு சனி வலுத்திருந்தால் நேரடியாக உச்சமாகியோ ஆட்சியாகியோ இருந்தால் இந்த 9ஆம் வீடு ஆதிபத்தியங்கள், பாக்கியங்கள், கை கெட்டது வாய் கெட்டணும், தர்ம காரியங்கள், தர்மங்களை சேர்க்கக்கூடிய புண்ணியம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். 1, 5, 9 இந்த இடங்கள். அந்த அடிப்படையில் 9ஆம் இடம் தர்மம் செய்தவர்களுக்கு 9ஆம் இடம் வலுத்திருக்கும். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தர்ம பலன்களை அனுபவிக்க பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது, அந்த பாக்கியங்கள் இருக்கான்னு சொல்லக்கூடியது 9ஆம் வீடு. அந்த 9ஆம் வீடு ரிஷப லக்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு மகர ராசியாக வருவது. சூரிய சந்திர செவ்வாயினுடைய நட்சத்திர பாதங்கள் பொழுது இந்த வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெறுவதனால பாக்யாதிபதி சனி, சுக்கிரனுக்கு சனி உற்ற நண்பர், உங்க ராசிநாதன் லக்னாதிபதிக்கு சனி உற்ற நண்பர். அந்த அடிப்படையில் சனி உங்களுக்கு நேரடியா வலுத்திருந்தால் பிறவி ஜாதகத்தில் அவர் மிகப்பெரிய யோகங்களை செய்வார். எந்த மாதிரி யோகம் அப்படின்னா, சாதாரண வாழ்க்கையில தொடங்கி பெரிய செல்வந்தனாக, பணம் படைத்தவனாக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அளவில் யோகங்களை வாரி வழங்குவார். ஆனால் அதில் ஒரு சின்ன நிஷ் ஸ்கில் இருக்கு. அதாவது என்னன்னா, அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு.
அப்பாவை பிரித்திருக்க வேண்டும், அப்பாவோட தள்ளி இருக்கணும், இல்லை அப்பாவே இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இது பித்ரு ஸ்தானம், உங்களுக்கு அங்கே சனி வராரு, ஆட்சி பெறுகிறார். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் வலுவிழந்திருந்தால் தந்தையுடன் நல்ல உறவு இருக்கும், சூரியன் வலு பெற்றிருந்தால் தந்தையுடன் சில மோதல்கள் இருக்கும். சூரியன் வலு பெற்றார்னா என்ன அர்த்தம்? சிம்மத்திலேயோ மேஷத்திலேயோ சூரியன் இருந்தார்னா உங்களுக்கு தந்தையுடன் விரோத போக்கு இருக்கும். அதே சூரியன் 6ல் நீச்சமாயிருந்தார் அப்படின்னா அவரை விட்டு கொஞ்சம் பிரிந்திருந்தாலும் கொஞ்சம் நல்ல உறவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சூரியன் எப்படி இருந்தாலும் சுபகிரக தொடர்போடு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அப்பாவினுடைய அருள், ஆசி, அரவணைப்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். பொதுவாகவே உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு சனி வர்றதுனால சனி கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அள்ளி கொடுப்பவர். அப்ப ரிஷப லக்ன ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும்பொழுதோ அல்லது சனியுடைய புத்தி வரும்பொழுதோ அவர் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்கிறார். இது உண்மை. இதே சனி பகவான் தான் உங்களுடைய அடுத்த வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு அதிபதியாக வருகிறார். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, உங்களுக்கு 10ஆம் வீடு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள் பொருந்திய வீடு. இந்த வீட்டிற்கும் சனி பகவான் அதிபதியாக வருவதனால் நிறைய பொருள் சம்பாதிக்கக்கூடிய யோகம், வேற யாரோ சம்பாதிச்சா கூட அதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் ரிஷபத்திற்கு உண்டு. காலம் கடந்த பிறகு மிகப்பெரிய அளவில் ஞானத்தையும் போகத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும், எந்த வகையில் பார்த்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அளவுல நீங்க மிகப்பெரிய யோகங்களை, சாதனைகளை ஒரு 45 வயதுக்கு மேல ரிஷப லக்ன ரிஷப ராசி என்பர்கள் பெரிய சாதனைகளை படைக்கிறீங்க. சாதனைகளை படைக்க அவர்கள் யோகத்தை பிறவிலேயே பெறுகிறீர்கள். ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு தர்மஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாக சனியே வருவதனால் அவர் பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஆன்மீக பவர், அதாவது ஸ்பிரிச்சுவல் பவரை உங்களுடைய ஜனனம் வரும்போதே கொடுக்குறார். தெய்வ பலம் அதிகமாக இருக்கும். தெய்வ பலம் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே பிரச்சனை வரும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை வரும். ஒரு சில ராசிக்காரர்கள் மட்டும்தான் அதை உணர முடியும். இல்லை, இந்த பிரச்சனையில நான் காலியாக இருப்பேன், ஆனால் நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு கடவுள் கண்டிப்பாக எனக்கு நான் உணர முடியுது, கடவுள் என்னை காப்பாற்றியிருக்காரு, நான் உணர முடியுது. அந்த உணர்வு உங்களுக்கு பல தடவை உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் உங்களை காப்பாற்றியிருப்பார் கடைசி நிமிஷத்தில். அது ஒன்று. அடுத்தபடியாக 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய, அதாவது மீனராசிக்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார். லாபஸ்தானம். காலபுருஷனுக்கு அது 11ஆம் வீடு. இதை எடிட் பண்ணிங்க. காலபுருஷனுக்கு அது 12ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, உங்களுக்கு 11ஆம் வீடு. குரு பகவான் அதிபதி, அஷ்டமாதிபதி, லாபஸ்தானத்திற்கு அதிபதி. அங்க பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி, அதாவது சனி, அதாவது குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் பதிய உங்களுடைய 11ஆம் வீடு லாபஸ்தானம். இதில் என்ன கேட்ச் அப்படின்னா, அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் வர்றதுனால வேலை செய்யக்கூடிய, நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, தொடர்ச்சியாக வரக்கூடிய வருமானத்தில் ஏத்த இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானம், லாபம்னா வருமானம் வரக்கூடிய இடம். அதற்கு வர்றதுனால என்ன இடத்துல நீங்கள் தொழில் பண்ணாலும், எந்த வேலையை செய்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஏத்த இறக்கங்கள், வருமானம் ஒரே சீராக இருக்காது. அதே மாதிரி பேக் ஸ்டாப்பிங் சொல்லக்கூடிய, வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேர் உங்களை நோண்டுறது, உங்களை வம்பு இழுக்கிறது, உங்கள் மூலிமா ஆதாயம் பெற்றுக்கிட்டு உங்களையே ஏளனமாக பேசுறது, இதெல்லாம் இருக்கும். ஹியூமிலியேஷன்லாம் இருக்கும். இதை நீங்கள் பொறுத்து தான் போக வேண்டும். இதுக்கான தீர்வுகள் வேற வீடியோவில் பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் 12 ராசிகளுக்கும் நாம் பேசுவோம். இப்போ இந்த 11ஆம் இடம் உங்களுக்கு குருவுடைய ஆதிக்கத்தில் வருது. அங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா குரு சனி புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருது. இதில் சனியுடைய நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பிறக்கக்கூடியவர்களோ நீங்கள் நண்பர்களாகவோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய அதிகாரிகளாகவோ பெற்றீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடன் நல்ல உறவில் இருப்பார். அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திர சாரத்தில் நீங்கள் யாராவது நண்பர்களோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல கொலீக்ஸோ இருந்தால்
உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக பிரச்சனையை தருவார்கள். அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வீடு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது விருச்சிகத்துக்கு அதிபதியே 12ஆம் வீடு மேஷத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திர பாதங்கள் பதிய விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிபதி களத்திராதிபதியே வருவதனால் பெரும்பாலான ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையினால நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரயம்னா காசாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இது காலத்தின் விதி. இது பிறப்புடைய ரகசியம். ஆனால் இதையெல்லாம் மாற்ற முடியும். எல்லா ஜாதகக்காரருக்கும் அல்ல. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மாற்றங்கள் இருந்தால் இது மாறும். அப்போ 12ஆம் வீடு தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் மூல திரிகோண ஸ்தானம் அடைவதனால ரிஷப லக்னக்காரங்களுக்கு, ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே எதிர இருக்கக்கூடிய பார்ட்னர் கொஞ்சம் அவங்களுடைய செக்ஷுவல் எக்ஸ்பெக்டேஷன் என்பது அதிகமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்டேருந்து உங்கள்கிட்டேருந்து இந்த உடல் உறவு சார்ந்த விஷயங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதை நீங்கள் உணரணும். ரைட். இப்போ ரிஷப லக்ன ரிஷப ராசிக்காரர்களுக்கு 12 வீடுகளுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரை, பிறப்புலேருந்து யாருக்கு பிறக்கணுங்கிற யோகம் எப்படி இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயங்கள், திருமணம், வேலை வாய்ப்புகள், திருமணம், புத்திர பாக்கியங்கள் அண்டு சமுதாய அந்தஸ்து, வீடு, வாகன யோகங்கள், முதியவர் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் என்ன மாதிரியான வாழ்க்கை பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னா, முக்கியமாக ரிஷப லக்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதான போது எல்லோருக்கும் உடல்ல பிரச்சனை வரும். ஆனால் ரிஷப லக்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக படுத்தலாம், கொஞ்சம் அதிகமான உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவ பரிசோதனை, மருத்துவரை கன்சல்ட் பண்ணுறதுங்கிறது உச்சிதமானது. எப்படி இருந்தாலும் ஒரு உங்கள் பசங்கள்லாம் பிறந்து வளர்ந்து நீங்கள் ஒரு 60, 65 வயசு, 70 வயசு இருக்கீங்க, உங்கள் பேரன் பேத்திலாம் இருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயதெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை அமைய அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். இது உங்களுடைய பிறப்புடைய ரகசியம். ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை என்கின்ற சீரியஸ் எபிசோட்ஸில் இன்னைக்கு ரிஷபராசியை பற்றி விரிவாக பார்த்தோம். மறுபடி அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான ரிஷபராசி என்பர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.